விருச்சக ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய். உங்கள் ராசிக்கும் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம். இந்த 1க்கும் 6க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், கூட்டு தொழில். 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள், சமூகம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். ஆக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் ராசிக்கும் அதிபதியாகிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை. பொதுவாக 7ஆம் இடம் என்பது ராசி 1, 7 எப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்பெல்லாம் திருமணம், சுபகாரியங்கள் நடைபெறும். திருமணம் கண்டிப்பாக, திருமண முயற்சிகள் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் 1, 7 எப்பெல்லாம் சம்மந்தப்படும் பொழுது. அடுத்தது 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்காரு அப்படின்னா 6ஆம் இடங்கிறது எதிரி ஸ்தானம் இல்லையா? அப்போ திருமணம் ஆனவர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்திலே மறைகிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ராசிநாதன் 8ல் மறைகிறது யோகம் இல்லை. ஆனால் அவர் 6ஆம் இடத்து அதிபதி 8ல் மறையும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், அது ஓகே. ஆனால் ராசி அதிபதி 8ல் மறைகிறது யோகம் இல்லை. ஏன் அப்படின்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், நம்பிக்கையின் பேரில் எதுவும் செய்யக்கூடாது, புதிய முயற்சிகளை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அதாவது தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத யாராவது நம்மளை குட்டை குழப்பக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது. ஆக ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த மாதம் முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ராசிநாதன் இந்த மறைவு பெற்று 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற செவ்வாயுடைய கெடுபலன் குறையும். ஆக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், 12ஆம் இடம். ஆக இந்த 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரை. 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். பொதுவாகவே 7ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடங்கிறது தொழில், 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, தொழில் ஸ்தானம் வலுவடைகிறது. அதோட கூட 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ தொழிலுக்காக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விரயம் ஏற்படும், சுப செலவாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 11ஆம் இடம் என்பது என்ன? நண்பர்கள் ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள், மூத்த சகோதரம், லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்தில் உங்களுக்கு 7க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் சென்று நீச்சமடைகிறார். அதுவும் கேதுவோடு சேர்ந்து நீச்சம் அப்படிங்கிறது 0 பலன். அதோட கேது இருக்கார். கேதுங்கிறது எந்த ஒரு கிரகத்துடைய பலனையும் தடுக்கும் அல்லது குறைக்கும். ஒரு பார்வை இருந்தால் கூட பெருசாக யோகா. அந்த கேதுவுடைய கெடுபலனால் சுக்கிரன் வலுவிழக்கும், ஏற்கனவே நீச்சம் வேற. ஆக ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் அதிபதி வலுவிழக்கிறார். 7-11 சம்மந்தப்படுது. முதல் மனைவி 7, அடுத்த மனைவி 11ஆம் இடம். ஆக 11ஆம் இடம் 11ஆம் வலுவடையில், ஆனாலும் நீச்சம்தான். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 12ஆம் இடத்து அதிபதி 11ல் இருந்தால் விரயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். விரயங்கள் பெருசாக இல்லாமல் விரயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் 7ஆம் இடத்து அதிபதி 11ல் நீச்சமாகும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். உடல் இச்சை இருந்தாலுமே நீச்சமாயிட்டார். அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் 11ஆம் இடத்துல, அதுவும் கேதுவோடு சேர்ந்து குருவோட பார்வையில் இருந்தாலும் கூட. அடுத்ததா இந்த நீச்சம் பெற்ற சுக்கிரனுக்காக 11ஆம் இடத்துடைய பலன் நம்ம அனுபவிக்கணுமா இல்லையா? லாபத்தை அனுபவிக்கணும், நினைச்ச காரியம் நடைபெறணும், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், மூத்த சகோதரத்தால் லாபம். அதே போல் 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் லாபம். அதனால் என்ன செய்யலாம்னா சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி.
இந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையிலே இந்த மாதம் பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை நெய்விளக்கிட்டு மல்லிகைப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆவணி மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் வரும் பொழுது யோகமான பலன்களை அளிப்பார். சுக்கிரனால் யோகம் அப்படின்னாலே அது பெரிய யோகமாக தான் இருக்கும். ஆக இந்த சுக்கிரனை வலுப்படுத்த இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது மிகச்சிறப்பான பலன்களை பெறலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர் புதன். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரஸ்தானம். ஆக இந்த 8க்கும் 11க்கும் உடையவர் புதன் வக்கரம் பெற்று 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வரை. ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். சூரியன் எங்கே ஏற்கனவே அங்கே இருக்கார். புத ஆதித்ய யோகமாக செயல்படும். ஆவணி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு வக்கரகதியிலேயே பின்னோக்கி நகர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம் என்பது தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். ஆக திரிகோண ஸ்தானத்திலே உயர்ந்த ஸ்தானம். ஆக உங்கள் ராசிக்கு 8க்கும் 11க்கும் உடையவர் 9ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது 11-9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ சுபகாரியங்கள் நடக்கும், திருமண சம்பந்தமான முயற்சிகள் நடக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பொருளாதாரம் வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும், நினைத்த காரியம் நடக்கக்கூடிய பாக்கியத்தால் தெய்வத்தோடைய அருளால் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தால் தந்தை வழியில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தந்தை வகைராவில் வந்தும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவர்களிடம் சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி இந்த மாதம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். சூரியன் அப்படிங்கிறவர் அந்த புகழுக்கு அதிபதி சூரியன். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார், அது ஒரு பலம். அதோட கூட சூரியன் ஆட்சி பெறுகிறார், அது அதை விட பலம். ஆக இந்த மாதம் 10ஆம் இடம் விருச்சிக ராசிக்காரருக்கு வலுவடைகிறது. தொழில் சம்பந்தமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி பெறும். அதுவும் குறிப்பாக அரசியலிலே புதிய பொறுப்புகள் வந்து சேரும், அரசியலிலே புதிய பதவிகள் வந்து சேரும், அரசு சம்பந்தமான அனுகூலங்கள், அரசு சம்பந்தமான கான்ட்ராக்டர், அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள், அரசு சம்பந்தமான சலுகைகள், இதெல்லாமே அரசு சம்பந்தமான அனுகூலங்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக இந்த மாதம் முயற்சி எடுத்த உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆக 10ஆம் இடத்திலே சூரியன் திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது தன்னுடைய புகழ் அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும். தன்னை வந்து தொழிலில் தன்னுடைய தொழிலை சார்ந்து தான் ஒரு பிரகாசமான மனிதராக தோன்றக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆக 10ஆம் இடம் வலுவடைகிறது. 10ஆம் இடம் இந்த 10ஆம் இடத்துல சூரியன் வலுவடையும் பொழுது தொழில் மட்டுமல்ல, நம்மளுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் மட்டுமல்ல, நம்ம எங்கே இருக்கோம் அந்த உலகத்துக்கு நம்மளை எடுத்து காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது, ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது. ஆக இந்த மாதம் ஆவணி மாதம் செவ்வாயும் சுக்கிரனுக்கும் மட்டும், செவ்வாய்க்கு முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையிலே சென்று வழிபாடு செய்வதும், வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி தாயாரை சென்று வழிபாடு செய்வதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களாக, மற்ற கிரகங்கள் அனுகூலமாகவே இருப்பதால் இந்த 2 கிரகங்களுக்கும் வழிபாடு செய்யும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மையான யோகமான பலன்களை அனுபவிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.